ஒரு மனிதனுக்கு நம்ம ஒரு பொருளை கொடுத்துட்றோம், அன்பளிப்பாகவோ தர்மமாகவோ கொடுத்துட்றோம். கொடுத்த பிறகு நமக்கு அதில் சொந்தம் இருக்குது அப்படி நினைத்து கொண்டு அதில் உரிமை கொண்டாடுறோன்னு வைங்க, அது பிறர் பொருளாயிரும். நான் கொடுத்ததானே கொண்டா. ஒரு ஆள் பேனா கொடுத்து போடுறது, எழுதிட்டு இருக்கும்போது கொண்டா எழுதுறேன், இல்லை நான் முக்கியமாக எழுதுறேன், நான் கொடுத்துற பேனா கொண்டா. அப்போ நீ தான் கொடுத்து போடல, அப்போ என்ன அதில் சொந்தம் கொண்டா, அதுவும் பிறர் பொருள் தான் அது. இப்போ நான் உங்களுக்கு இந்த பேனாவை தந்துட்டேங்க, நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் திருப்பி கேட்குறேன் உங்களுக்கு இது எழுதுன்னு கொண்டாங்க, அதெல்லாம் தரமாட்டேங்கிறீங்க, நான் கொடுத்த பேனா என்ன இல்லைங்கிற அப்படின்னு கேட்டால் நீங்கள் இப்போ கொடுத்த என்ன அர்த்தம் இருக்கப்பா, நீ எப்போ கொடுத்து விட்டியோ அது அவருடையது. கொடுத்த பிறகு அதில் நம்முடைய உரிமை இருக்குன்னு நினைக்கிறது இருக்க, அது நிறைய பேர் இருக்குது. ஏதாவது ஒரு தேவைக்கு உதவலைன்னு சொன்னால், நான் கொடுத்த என்ன எனக்கு இல்லைங்கிற, நான் தானே உனக்கு தந்தேன், நான் தந்தேன் எனக்கு இல்லைன்னு சொல்லுவியா அப்படின்லாம் கேட்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்யறோம், நிறைய பார்க்குறோம். கொடுத்துட்டோம்னா அது மறந்துடணும், அதோட நம்முடையது அல்ல, அது பிறருடைய பொருள் என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும். அதனால பிறருக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகள், பிறருக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டுகள், பரிசுகள், இதை பற்றி எல்லாம் நம்ம என்ன மாதிரி நிலை எடுக்கணுங்கிறது பொருளாதாரத்தில் உள்ள ஒரு முக்கியமான அம்சம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஆயிது ஃபில் ஹிபத்தி கல் ஆயிது ஃபி கைஹி. கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்கிறவன், அன்பளிப்பா இருக்கட்டும், தர்மமா இருக்கட்டும், பரிசா இருக்கட்டும், தானமா இருக்கட்டும், எதுவாகவே இருக்கட்டும், கொடுத்த அன்பளிப்பை திருப்பித்தா என்று கேட்டால் அவன் வாந்தி எடுத்து விட்டு அவன் வாந்தி அவனே சாப்பிட்ற மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொடுத்துட்டு கேட்குறீல, நீ வாந்தி எடுத்துட்டு அதே மாதிரி திம்பியா? ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டு அது எனக்கு தாண்டு சொல்லி கேட்கறது அது ஒரு மூமெண்ட்டை வரவே கூடாது. அதனால அந்த கல்யாணத்தில் மொய்யெல்லாம் கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். மொய் எழுதுறாங்களே திருமணத்தில், மொய்யின்டா என்ன அர்த்தம், திருப்பி கலெக்ஷன் பண்ணுறேன்னு அர்த்தம். ஒரு ஆள் கல்யாணத்தில் எழுதி போடுவாங்க, இவன் கல்யாணத்தில் வந்தாகணும், இவன் என்ன எழுதுனானோ அது என்ன செய்யணும், இவன் கல்யாணத்தில் வரலன்னா அங்கே உள்ள நாசுவனை விட்டு அல்ல வேற யாரை விட்டு கேட்டு விடுவாங்க. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இன்னாரிடமிருந்து இன்னும் வரவில்லை, 17 ரூபா 45 காசு நாங்கள் கொடுத்துருந்தோம், அதை இன்னும் ஒரு திருப்பி தர மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது கேவலம், இதுக்கு பேர் அன்பளிப்பா? இஸ்லாத்தில் மொய் கூடாதுங்கிறோம்ல, எதுக்கு கொடுத்தா அப்புறம் என்ன அதில் சொந்தம் கொண்டாடுற, மனப்பூர்வம் கொடுத்துட வேண்டியதானே அப்படிங்கிறதுனால அது வாங்கக்கூடாது. இது நம்ம வாந்தி எடுத்து நம்மளே திங்கிற மாதிரி. இது புகாரியில் 2621வது ஹதீஸ்லையும் 2881வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. இதை விட இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருத்தன் கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்குறானோ வாந்தி எடுத்து விட்டு அதையே சாப்பிடுகிற நாய் மாதிரி. இது புகாரியில் லைஸலனா மஸலு சூயி அல்லது யஊது ஃபீ ஹிபத்திஹி கல் கல்பி யர்ஜூ ஃபீ கைஹி. கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்கிறான், அவனுக்கு உள்ள கெட்ட உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது என்ன கெட்ட உதாரணம், தான் சாப்பிட்டதை கக்கி விட்டு அதை திரும்ப சாப்பிடுமே அந்த நாயை போலன்னு சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு கெட்ட உதாரணத்தை வேற யாருக்கும் சொன்னது இல்லை அவ்வளோ அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி வருது. இது புகாரியில் 2622வது ஹதீஸாகவும் 2975வது ஹதீஸாகவும் இருக்கிறது. கொடுத்த அன்பளிப்பு அப்படி மறந்துடணும். எந்த அளவுக்கு மறக்கணும்னு சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஆளுக்கு ஒரு குதிரையை கொடுக்குறாங்க. குதிரையை கொடுக்கும்போது கண்டிஷனோடு கொடுக்குறாங்க, சும்மா கொடுக்கல, நீ குதிரையை வச்சுக்கன்னு ஒரு கொடுக்கல. என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த குதிரையை வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய போக வேண்டி இருக்கும்ல, அதுக்கு நீ பயன்படுத்துகிற மாதிரி இதை வளர்த்து வச்சுக்க, எப்போ வேண்டாலும் போருக்கு போகிறதுக்கு அழைச்சால் குதிரை எடுத்து பறந்து என்ன செய்ய வந்துடணும், அந்த மாதிரி இதை நீ பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்தா இவர் குதிரையை எதுக்கு தந்தாருங்கிற மறந்துட்டு இவர் குதிரையை என்ன செய்யல, ஒழுங்கான முறையில் பராமரிக்காமல், நான் போருக்கு போகிறது அல்லாஹ்வுல திடகாத்திரமா வச்சுருக்கேன்னு அவர் ஒழுங்காக அதை பராமரிக்காமல் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதோட என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த குதிரையை விற்கலான்னு இருக்கேன், யாருக்காவது வேணுமான்னு கேட்க ஆரம்பிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு குதிரையை கொடுத்துட்டாங்க கண்டிஷனோட. இவர் என்ன பண்ணுறாரு, போருக்கு போகிற கண்டிஷனில் கொடுக்குறாரு. இந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அதை விற்று தின்றலான்னு நினைக்கிறார், ஒருத்தரே வேலை பேசுகிறார். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு இது தெரிஞ்சு போச்சு, ஆகா நம்ம என்ன நோக்கத்துக்கு கொடுத்தோம், இருந்தாலும் விற்கிறான்னு சொல்லிட்டு சரி நம்மளே காசு கொடுத்து வாங்கி வேற யார் நல்லபடியாக வைப்பாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாலும் விற்கிறேங்கிறான். சும்மா வாங்க நினைக்கல உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஆள் கொடுத்து விட்டோம், அவர் நிபந்தனை மீறிட்டாரு, சும்மா கூட பிடிங்கிட்டு வந்துடலாம், அப்படி நம்ம செய்ய வேணாம், காசுக்கு நம்மளே வாங்கிக்கிறோம், கம்மியான காசுக்கு தந்துடுவாரு, வாங்கி நம்ம வேற யாருக்காக கொடுப்போம்னு நினைக்கிறார். இருந்தாலும் மனசில் உறுத்துது, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு நிபந்தனையோடு நான் கொடுத்தேன், அந்த ஆள் விற்கிற ஐடியாவில் இருக்கிறாரு, அதை ஒழுங்காக அவர் செய்யலை, அதை நான் கம்மியான காசுக்கு வேறு விற்கிற மாதிரி இருக்கிறாரு, அதை நம்ம போய் காசு கொடுத்து வாங்கிக்கிட்டுமா, சும்மா வாங்கலை காசு கொடுத்து வாங்கிக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், லா தஷ்தரி வாங்காதே, வலா தஊது ஃபீ சதகத்திக கொடுத்ததில் திருப்பி நாட்டம் செலுத்தாதே, வாங்கவும் செய்யாத, காசுக்கும் வாங்காத, திருப்பியும் கொடுக்காத, ஒயின் ஆழ்த்தா கஹூபி திர்ஹமின்
ஒரு திர்ஹத்துக்கு எடுத்துக்கன்னு சொன்னாலும் வாங்கிறாது. கொடுத்துட்டீங்கள 4 நாள் கொடுத்துட்டு எடுத்துட்டு போன்னு சொன்னாலும் சரி அதை வாங்கிட வேணாம், சும்மா இருந்தாலும் வாங்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, ஏனென்றால் கொடுத்ததை திருப்பி வாங்குறவன் வாந்தி எடுத்துட்டு சாப்பிட்றவனை போல அங்கேயும் சேர்க்குறாங்க. காசுக்கு வாங்கினாலும் நம்ம இந்த பேனா ஒரு ஆள் கொடுத்துட்டு என்ன செய்யக்கூடாது, நான் வேண்ட விலைக்கு தந்துடுறீங்களா, நான் வேண்ட ஒரு 2 ரூபா தரேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. கொடுத்துட்டு இல்லைன்னா அது முடிஞ்சு போச்சு. நம்மள்கிட்ட வந்து ரேட் ஒழுங்காக சொல்ல மாட்டான்ல. இந்த பேனா உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தந்துட்டேன், இது வந்து 100 ரூபாய்க்கு நீங்கள் விற்கலாம், நான் கேட்டால் 100 ரூபா சொல்லுவீங்களா, 10 ரூபா சொல்லுவீங்க. ஏன்னா நான் தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு தந்திருக்கிற காரணத்தினால இதை விற்று சாப்பிட உங்களுக்கு ரைட் இருக்குது. கண்டிஷன் இல்லாமல் நான் அந்த பொருளை உங்களுக்கு தந்துட்டேன்னு சொன்னால், நீங்கள் இந்த பொருளை எனக்கு தந்துட்டா இதை நான் என்ன வேணாலும் செய்யலாம், விற்கலாம், தேவைண்டா வச்சுக்கலாம், தேவையில்லாட்டி விற்றுட்டு போயிடலாம். நான் வெளியில் விற்றா கூட விற்பேன், உங்கள்கிட்ட விற்றா குறைச்சி விற்பேன், கொடுத்த ஆளாக இருக்கிறதுனால. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, கொடுத்த ஆள்கிட்ட வாங்க, காசுக்கு வாங்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு ஒரு பொருள் அன்பளிப்பாக கொடுத்துட்டோமோ, ஒரு வீட்டு அன்பளிப்பாக கொடுத்தோமா, விற்க வர்றானா நம்ம வாங்கக்கூடாது. ஒரு கார் அன்பளிப்பாக கொடுத்தோமா, விற்கிற மாதிரி தெரியுதா, நம்ம வாங்கிடக்கூடாது. ஏன், அது வந்து கொடுத்ததை வாங்குற மாதிரி தான். அது எவ்வளோ மலிவு விலைக்கு வந்தாலும் வேற யாருக்கும் வச்சுட்டு நான் வாங்க மாட்டேன், நான் கொடுத்து அதை மறந்துட்டேன். அந்த கொடுத்தது எப்படி போயிடணுமா, நம்ம மனசை விட்டு ஒரு ஹராமு மாதிரி போயிடணும், தூக்கி எரிஞ்சிடணும். ஒரு ஆள் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அதில் மனசில் ஒரு சின்ன ஒரு % கூட ஈடுபாடு இருக்கக்கூடாது. முடிஞ்சிருச்சு, நம்ம இது இல்லை, நமக்கு சம்மந்தமே கிடையாது. திருப்பி காசுக்கு தந்தாலும் வாங்க மாட்டேன், ஹராமானது காசு தான் வாங்குவோமா, அந்த மென்டாலிட்டிக்கு வந்துடணுங்கிறது இதில் விளங்குது. இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 1490, 2623, 2636, 3970, 3003 ஆகிய எண்களில் இந்த ஹதீஸ் வந்து இடம் பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் வந்து ஒரே ஒரு ஆள் வந்து திருப்பி வாங்கலாம், கொடுத்தது திருப்பி வாங்கலாம். யார் வாங்கலான்னு கேட்டால், தகப்பன் வந்து பிள்ளைக்கு கொடுத்து திருப்பி வாங்கலாம். தகப்பன் என்ன செய்யறான், மகனுக்காக வேண்டி நினைச்சிக்க இந்த காரை வச்சுக்கன்னு கொடுக்குறான். அவனுக்கு தேவை இருக்கு, இதோட நல்ல காரியம் இந்த காரை பயன்படுத்தலான்னு, அல்ல அடுத்த தம்பி இருக்கு அடுத்த பையனை கொடுக்கலாம்னு நினைக்கலாம். எங்க உண்டா காரை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். மகனுக்கு கொடுத்ததை தகப்பன் என்ன செய்யலாம், திருப்பி வாங்குறது தப்பு கிடையாது. ஏன்னா மகனுக்கு கொடுத்தாருன்னா அதோட நல்லதுக்கு தான் வாங்குவாரு. தகப்பன் அதை வாங்குறாருன்னு சொன்னா, கொடுக்கும்போது என்னது, மகனுக்கு தகப்பன் கொடுக்குறாருன்னு சொன்னா திருப்பி வாங்கி கொள்வார்னு நினைச்சுதான் வாங்கிக்கணும். நமக்கே சொந்தமாயிடுச்சுன்னு வாங்கிக்கிற கூடாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா யஹில்லு லிர்ரஜுலி, ஒரு மனிதனுக்கு ஹலால் இல்லை, ஐ யுஅத்திய அதியத்தன், ஒரு அன்பளிப்பை ஒரு பரிசை கொடுத்து விட்டு சும்ம யர்ஜு ஃபீஹா, அதை திரும்பி கேட்கறதுக்கு எந்த விதமான இது ஹலாலே கிடையாது. இல்லல் வாலிது, தகப்பனாரை தவிர, ஃபீமா யோத்தி வலதஹு, பிள்ளைக்கு தகப்பன் கொடுக்கறதை என்ன செய்யலாம். அதனால தகப்பன் பிள்ளைக்கு எதிரியா இருப்பானா, அதெல்லாம் செய்யவே மாட்டான். கேட்கறான்னா ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால இந்த பிள்ளை கொடுத்தவங்க அந்த பிள்ளை கொடுப்பான், அந்த பிள்ளை கொடுத்து இந்த பிள்ளை கொடுப்பான். இது தகப்பனாருக்கு மாத்திரம் இந்த உரிமை இருக்குது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது திருமதியில சையான ஹதீஸ், திருமதியில 2058வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த அன்பளிப்புகள் விஷயமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து அந்த அன்பளிப்பில் வந்து ஒருத்தர் வந்து கொடுக்குறவர் வந்து விவரம் இல்லாத ஒரு ஆளாக, புரியாமல், அவருடைய கெப்பாசிட்டி விளங்காமல் கூட கொடுத்துப்படுறாரு. அவர்கிட்ட இருக்கிறது ஒரு 10,000 ரூபா தான் மொத்தமே இருக்குது வச்சுக்கிறோமே, அதை வச்சு தான் அவர் வாழ்க்கையை ஓடணும். அதில் ஒரு குடிசை வீடு தான் அவருக்கு மொத்தமே இருக்கிறது, வேறு எந்த ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு ஆர்வத்தில் என்ன செய்கிறாரு, இந்த குடிசையோட நீ வச்சுக்க அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டார். இப்படி கொடுத்துட்டாருன்னு சொன்னால் இதை திருப்பி வாங்கிடலாம். இது என்ன செய்யலாம், அவன் விளங்காமல் தந்திருக்கான், நீ வாங்கிட்டு, உனக்கு அறிவு வேணாம், அவனே சோத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கான், அவன் தந்தான்னு வாங்கிடு, அவன்கிட்ட போய் வாங்கலாமா. நம்மள்ட்ட அந்த பஞ்சாயத்து வருதுன்னு வைங்க, இந்த மாதிரி இங்கே வாப்பா வந்து இருந்தாலும் அந்த ஆள் தூக்கி கொடுத்து விட்டாரு, இருந்த ஒரு வீடு தான், அதை கொண்டு அங்கே கொண்டு எழுதி கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாரு. நம்மள்ட்ட கம்ப்ளைண்ட் வருது. கூப்பிட விட்டு இந்த ஹதீஸை சொல்லி, இந்த மாதிரி மார்க்கத்தில் இல்லைப்பா, நீ கொடுத்த தப்பு, நீ முதல்ல திருப்பி வாங்கி உன் பிள்ளை வீடு நல்லா வை அப்படின்னு சொல்கிறது நம்ம கடமை. கொடுத்தது திருப்பி வாங்கணும். எப்போ வாங்கணும், அவர் கெப்பாசிட்டி இல்லாதவராக இருந்தால், கூறு இல்லாதவராகவும் அவருக்கு எந்த விதமான சோர்ஸ் இல்லாதவராகவும் இருப்பாரையானால் அதை வந்து என்ன செஞ்சுக்கிறலாம், திருப்பி வாங்கிக்கலாம். ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர்கிட்ட ஒரே ஒரு அடிமை இருக்கிறார், எந்த சுத்தம் அவருக்கு கிடையாது. அடிமைங்கிறது ஒரு சொத்து. நல்ல அந்த காலத்தில், இந்த காலத்தில் அடிமைன்னு நமக்கு விளங்காது. அந்த காலத்தில் ஒரு அடிமைங்கிறது 100 ஒட்டகம் அந்த அளவுக்கு மதிப்புடையது. ஒரு மனிதனை வந்து விலை பேசி விற்பாங்க. அதுக்கு விலை எவ்வளோ இருக்கு, இந்த மனிதன் 100 ஒட்டகத்துக்கு விற்கிறேன், 50 ஒட்டகத்துக்கு விற்கிறேன்னு விற்பாங்க. அப்போ ஒரு அடிமைங்கிறது ஒரு சொத்தாக கருதப்பட்ட ஒரு காலம், மனிதன் சந்தையில் விற்றுக்கிட்டு இருந்த ஒரு காலம். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் போட்டதை ஒழிக்கல, வேறு மாதிரி ஒழிச்சு கட்டிட்டாங்க. அவங்களுடைய காலத்தில், கடைசி காலத்துலலாம் ஓரளவுக்கு அடிமை இல்லாத அளவுக்கு ஆக்கிவிட்டாங்க. இருந்தாலும் அந்த அடிமைங்கிற முறை இருந்தது அந்த காலத்தில். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அடிமையை தவிர வேற எந்த சொத்தும் அவருக்கு இருக்கலை.
அந்த ஆள் இருக்க அவர் இருக்காரு, அவர்கிட்ட என்னடா ஒன்று இருக்குன்னு கேட்டால் ஒரு வீடு இல்லை, ஒரு வாசல் இல்லை, ஒரு சட்டி இல்லை, ஒரு பாத்திரம் இல்லை, ஒரு தங்கம் இல்லை, ஒன்றுமே இல்லை, எந்த விதமான செல்வம் அவர்கிட்ட இல்லை. அவர்கிட்ட இருக்கிறது யாரு? ஒரு அடிமை மட்டும்தான் இருக்கிறாரு. அவரை வச்சு வேலை வாங்கிக்கிறது, அவர் சம்பாதிச்சுறது, இவன் சேர்ந்து பங்கு வச்சுக்கிறது, இது வச்சு தான் வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாருன்னா, அவர் என்ன செய்கிறாரு, அடிமையை கூப்பிட்டு நான் உன்னை அடிமையாக வச்சுக்கிற விரும்பலை, இன்னிலேருந்து உன்னை சுதந்திரமாக்கிட்டேன். அது அன்பளிப்பு தானே, உன்னையிலேருந்து போ, எங்கிட்ட போ, உன்னை சுதந்திரமாக்கிட்டேங்கிறாரு. அப்போ இது சுதந்திரமாக்கிறதுக்கு இவர்கிட்ட கெப்பாசிட்டி தான் ஆக்கலாம். இவர்கிட்ட இருக்கிறது இந்த அடிமையை சேர்ந்து சம்பாதிச்சுட்டு வர வச்சு தான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டி இருக்கிறது. இவர் விளங்காமல் நினைஞ்சிட்டாரு, இதை செஞ்சு விட்டார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, இது தகவல் வருது, உன்னை கூப்பிட விட்டு இது முறையில் இப்போ உன்னை விடுதலை செஞ்சு சரியில்லை, நீ அடிமையாக இருக்கிற, அவன் வசதி இல்லாத ஒரு ஆளாக இருக்கிறாரு, அதனால் இந்த அடிமை யாராவது வேறு யாராவது விலைக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. விலைக்கு யாராவது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டு விலைக்கு விற்று அந்த அடிமை என்ன செய்கிறாங்க, விலைக்கு ஒருத்தர் வாங்குறாரு, வாங்கி அவர் சுதந்திரமாக்கி விட்டுறாரு. அந்த காசை வாங்கி இவர் கொடுத்துட்றாங்க, ஒழுங்காக வச்சு குடும்பம் நடத்திட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. எப்படி இருந்தால் அன்னரஜுலன் ஆத்தக அப்தன் லஹு, தன்னுடைய அடிமையை ஒரு மனிதர் விடுதலை செய்து விட்டார். லைஸ லஹு மாலும் கைருஹு, அதை தவிர வேற எந்த செல்வமும் அவர்கிட்ட கிடையாது. ஒரு ரத்தஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்து செய்து விட்டு ஃபபுதாஹு மின்ஹு, அவர்கிட்ட விலைக்கு வாங்கி கொண்டாரு. நঈம் இப்னு நஹாம், நঈம் இப்னு நஹாம் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, விலைக்கு வாங்கி கொண்டாரு அந்த அடிமையை அப்படின்னு சொல்லி புகாரியில் 2415வது ஹதீஸில் இருக்கிறது. அபூதாவுதில் இன்னும் கொஞ்சம் விவரமாக வருது. என்ன வருதுன்னு கேட்டால், இதாக்கான அகதுக்கும் ஃபகீரன், உங்களில் யாராவது ஃபக்கீராக இருந்தால், நீங்களே அடுத்த ஆள்கிட்ட கேட்குற அளவுக்கு ஏழையாக இருந்தால், ஃபல் யப்தஉ பி நஃப்ஸிஹி, தன்னே கவனி. உனக்கே வக்கில்லை, நீ என்ன போய் தர்மம் செய்ய போற, முதல்ல உன்னே கவனி. இப்போ நீ என்ன அன்பளிப்பு கொடுக்க போற, ஃபர்ஸ்ட் உன்னே கவனி. ஃபல் யப்தஉ பி நஃப்ஸிஹி இன்கான ஃபீஹா ஃபதுலுன், உன்னே கவனிச்சதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்தால் ஃபஅலா ஐயாலிஹி, குடும்பத்தை எல்லாம் கவனி. அதுக்கு மேலே மிச்சம் இருக்கு, நீனும் சாப்பிட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைங்க கொடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குதா, அப்புறமேலே இருந்துச்சுன்னு சொன்னா அலாதி கராபத்தின், சொந்தக்காரங்களுக்கு கொடு. அதுக்கு மேலே இருந்தா அங்கே கொடு இங்கே கொடுன்றாங்க. சுசலாக்கலாம் ஹா குணா கொடுத்துட்டு போங்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன, உனக்கு தேவை இருக்குதான்னு பாரு. தேவை இருந்தால் நீ உனக்கு உன் தேவையை பூர்த்தி செய்யணும். அப்போ இதில் என்ன விளங்குது, ஒரு பக்கீராக இருக்கிறவன் மிஸ்கீனாக இருக்கிறவன் விளங்காமல் அன்பளிப்பு கொடுத்து விட்டானே, ஆனால் அது ரிட்டர்ன் உண்டு. அந்த அன்பளிப்பு என்ன செய்யணும், ஜமாத்துக்கு தெரிஞ்சால் கூட தலையிட்டு வாங்கி கொடுத்துடணும். அவன் வழங்காம நீ வாங்கிட்டு போகலாமா, உனக்குங்க போச்சு அறிவு, அவனே கஷ்டப்படுறான், அவனே வாங்கி திங்கிற அளவில் இருக்கிறான், அதை கொடுத்துட்டு பிச்சை எடுத்துட்டு நல்லாவா இருக்குது, நீ வாங்கலாமான்னு யோசிக்க வேணாமா, யார் தர்றான்னு நீ பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அதை ரிட்டர்ன் வாங்குற கடமை நமக்கு ஜமாத்தார்களுக்கு இருக்கிறது. இது அபூதாவுதுல 3446வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அன்பளிப்பு கொடுத்தால் அது நம்முடையது இல்லை, அதை மனசில் வச்சுக்கணும். அதை திருப்பி காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம பொருளாகாது. காசு கொடுத்து சும்மா வாங்கினால் நம்முடையதாகாது, காசு கொடுத்து வாங்கினால் நம்முடைய ஆகாது, பிறருடைய பொருள் என்பது